இப்போ இந்த வீடு இல்லாத வீடு கட்டி கொடுத்துக்கிறாரு, எவ்வளோ பேருக்கு வீடு கொடுத்துக்கிறாரு. அதோட அதுக்கு மேலே இன்னும் என்ன பண்ணணும் சொல்லு. ஒரு ரூம்பு தான் அப்போ. அது இப்போ ஹஸ்பண்ட் கிட்ட அந்த 1000 கேட்கறதுக்கு வேல்யூபிளா தான் இருந்துச்சு. அது இன்னும் வேல்யூபிளா எங்கிட்ட 1000 எக்ஸ்ட்ரா தான் கிடைக்குது. அதனால அது ஏன் 10,000 ரூபாய் வாங்கணும்? விசில் வந்து ஒரு விவசாயிக்கு அவனால பதில் சொல்ல முடியாது. கம்ஃபர்டபுள் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறப்ப எங்களுக்கு சிங்கிள் ரூம் தான். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா டபுள் ரூமு. மாசானா காசு போடுறாங்க லேடிஸ் பசங்களுக்கு, ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு காசு கொடுக்குறாங்கல்ல. டைல்ஸ் போட்டுக்கிறாங்க. டைல்ஸ் போடுறாங்க. தண்ணி லிஃப்ட் இருக்குது, ஏற வேண்டிய வேலையே இல்லை. போடு 10,000 ரூபாய் தரேன்னுச்சு. நான் சொன்னேன், நீ திமுகவுக்கு போடு, நான் தரேன். ஏங்க அது வந்து பிறக்காத வீட்டுல இருந்து நம்ம இருக்கிறோம். அது வந்து நம்மளை கிண்டல் பண்ணி பாக்குது. விசிலுக்கு போடுன்னு அதுக்கு என்ன சொல்லுவேன்? நம்ம அதான் சொல்லணும். ஏன் 10,000 ரூபாய் வாங்கணும்? விசில் வந்து ஒரு விவசாயிக்கு அவனால பதில் சொல்ல முடியாது. அவன் அரசியல் படிக்காதனால அவன் சும்மா வாய்க்கு வந்ததை பேசுறான். இப்போ அவன் போற இடம்லாம் மக்கள் நல்லா இருக்குதா? வீட்டில் மாட்டிக்குதுங்க, செத்துடுறானுங்க. அவன் இன்னும் அரசியல் நடத்துவான் சொல்லு. விசில்லாம் வேலைக்கு ஆகாது. ஆமா, சும்மா அவன் ரசிகர் தான் வந்து பார்க்கலாமே தவிர ஓட்டு வாங்க முடியாது. விவசாய இது பண்றாங்களே, கலைஞர் வச்சு கொடுத்தார காய்கறிலாம் விற்க ஒவ்வொரு சந்தை, அதில் போய் ஓட்டு கேட்குறாங்க. நீங்கள்லாம் இது உள்ள காலை வைக்கக்கூடாதுன்றாங்க. ஏன்னு கேட்குறான், நாங்கள் திமுகவுக்கு தான் போடுவோம், இது உள்ள வந்து நீங்கள் காலை வைக்கக்கூடாது அப்படின்னு. ஏன் திமுகவுக்கு போடுவேன்? அவங்க தான் எங்களுக்கு உழைப்பு கற்று கொடுத்துருக்குறாங்க. அவங்கள வச்சு தான் நாங்கள் பிழைக்கிறோம் அப்படின்றாங்க. முன்னாடி ஒரு ரூம்பு, இப்போ 2 ரூம்பு இருக்குது. ஆளாருமா எல்லாமே தான் செய்து. உள்ளே நல்லா தான் இருக்கு. பழைய வீடு வந்து ஒரு ரூமுங்க, இது 2 ரூம் கட்டிக்கிறாங்களே. எக்ஸ்ட்ரா ஒரு ரூம் கட்டிக்கிறாங்களே. என்னப்பா? டைல்ஸ் போட்டுக்கிறாங்க. டைல்ஸ் போட்டுறாங்க. தண்ணி லிஃப்ட் இருக்குது, ஏற வேண்டிய வேலையே இல்லை. லிஃப்ட் இருக்குது. லிஃப்ட்ல போறாங்க. அதுக்கு மேல இன்னும் என்ன செய்ய முடியும்? எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சுவா இந்த ஆட்சியில் யார் இருக்கிறாங்க? அவங்க தான் இது செய்யறாங்க. இவங்க கட்டுறதை கட்டி கொடுக்குறது அவங்க தான். இல்லை அது அவங்க தான் கட்டி கொடுக்குறது அவங்க தான். இந்த ஆட்சி வந்து திறந்த உடனே அவங்க கொடுத்துருவாங்க. இப்போ நான் எலெக்ஷன் முடிஞ்சோன்னு கொடுத்துருவாங்க. நல்லா தான் இருக்குது. இப்போ இந்த வீடு இல்லாத வீடு கட்டி கொடுத்துக்கிறாரு, எவ்வளோ பேருக்கு வீடு கொடுத்துக்கிறாரு. அதோட அதுக்கு மேலே இன்னும் என்ன கொடுக்கணும் சொல்லு. ஒரு ரூம்பு தான் அப்போ. அதையும் சொல்றேன், வருஷத்துல 1000 ரூபா கொடுத்தாரு. இப்போ கடைசி எங்களுக்கு 5000 கொடுத்துக்கிறாரு. பஸ் இலவசமா விட்டுக்கிறாருன்னு அந்த உட்காந்து சொல்லி இருக்க வேண்டியதான். திமுக வச்சா அது எங்க ஆட்சிக்கிட்டே எங்ககிட்ட கேட்டோம். நாங்க எப்படி சொல்றோம்? நல்லதான். எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நல்ல மக்களுங்க செய்யறாரு, அதெல்லாம் எதுவும் குறை கிடையாது. இப்போ என்ன மாசம் 1000 ரூபாய் தொகை லேடிஸுங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இன்னமும் போட போறேன்னு சொல்லின்னு இருக்காங்க. மாத்துறாங்க, அது பரவாயில்ல. ஸோ ரொம்ப வசதியானதுல வந்து பசங்க மாசானா காசு போடுறாங்க. லேடிஸ் பசங்களுக்கு, ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு காசு கொடுக்குறாங்கல்ல, அது செய்கிறாங்க. இலவசமாக பஸ் விட்டுருக்காரு. இன்னும் தேவைகள்லாம் செய்வாங்க அப்படின்ற ஒருப்பா இருக்கப்பட்டவங்க கேட்பாங்கப்பா. இல்லாதப்பட்டவங்க அதில் போய் இன்னும் வந்து தானே இருக்காங்க இன்னமும். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாதுல்ல. அதெல்லாம் எங்களுக்கு எதுவுமே பிரச்சனை கிடையாது. வந்தா நல்லதுதான் எங்களுக்கு. புரியல. நிக்கிற 3 பேர் நிக்கிறாங்க. யாரு வராங்கன்றது நமக்கு சொல்ல முடியாது. வந்தா நல்லது. வந்தாதான் எங்களுக்கு இன்னும் எதனா செய்வாங்க அப்படின்னு இருக்கிறோம். எங்களுக்கு அப்பத்துலேயே எங்கள் மச்சினெல்லாம், என் பிள்ளைலாம், என் பேரெல்லாம் அண்ணாத்துல வேலை செய்கிறாங்க. என்னன்னா அவங்க பிடிக்கும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த அப்பத்துலேருந்து என் மாமியார் வீட்டுக்கு வந்ததுல ஸ்டாலினுக்கு தான் போடுறோம். கலைஞருக்கு தான் போடுறோம். வேற யாருக்கும். வீடு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஆமா, நல்லா இருக்கு. அப்போ கக்குசு பாத்ரூம்லாம் ஒன்னா இருந்தது, இப்போ தனியா இருக்கு. அதுதான் இங்க வெளியே கட்டிக்கிறாங்க. எல்லாமே ஒன்றும் மிஸ்டேக் கிடையாது. நல்லா தான் இருக்கு.
அதெல்லாம் தெரியாதுப்பா எனக்கு. ஃப்ரீ பஸ்லாம் கொடுத்துருக்காங்க, 1000 ரூபாய் காசு கொடுக்குறாங்க. நான் வாங்குறதே கிடையாது. பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது. இந்த தொகுதியில எழிலன் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குதுண்ணா. இருக்கு இருக்குது. இருக்கு. என்ன காரணம்னா அந்த மாதிரி திமுக மீண்டும் வரணும்? திமுக மீண்டு வந்து சொல்ல, இவர் ஏழு வந்து ஒரு இடத்துல வந்து சில இடத்துல நல்லா நல்லா பண்ணி கொடுத்துட்டு வந்தார். பின்னாடி இந்த காவா ஓரம் கிளிமணத்து ரோடு போட்டது கொஞ்சம் சுத்தமாக இருக்கிறது அவர் பண்ணி கொடுத்தாரு. இந்த தொகுதியில அப்ப எழிலன் கண்டிப்பா வெற்றி பெறுவாங்க. கண்டிப்பாக படுவார். மக்கள் மத்தியில திமுகவுக்கு ஆதரவு இருக்காங்க. இருக்கு. இங்கே என்ன சொல்லிட்டுனா இங்கே ஏழுனுக்கு ஆதரவு ஆதரவு இருக்கு. அது குறிப்பா நம்மள மாதிரி பாவப்பட்ட மக்களுக்கு வந்து இந்த மாதிரி வீடு இருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம்னு நினைக்கிறீங்க? ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா சென்னையில நம்ம வீடு வாங்க முடியுமா? கண்டிப்பாக நான் ஒரு ஓலக்கோட்டால இருக்கேன். நம்மளுக்கும் வீடு வரும்னு பார்க்குறேன். வந்தால் தான் உண்டு. வந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்? ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உங்களுக்கு வந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் எனக்கு. நன்றி. திமுக ஆட்சி 5 வருஷம் நல்லா பண்ணிருக்காங்க. திமுக 5 வருஷம் நல்லா பண்ணிருக்காங்க. மற்ற இடத்துல நம்ம பேச முடியாது. ஒருத்தர் ஒரு மாதிரியா பேசுவாங்க. நம்ம இந்த இடத்துல ஏரியால எப்படி பண்ணிருக்காங்க? நல்லா தான் பண்ணிருக்கேன். மீண்டும் எழிலன் வரணும்னு நினைக்கிறீங்க? ஆமா, வருவார். இங்க கண்டிப்பா வருவார். ஜெயிப்பாங்க ஐயா. ஏன் ஸ்டாலின் விஜய் ஜெயிக்கணும்னு சொல்றீங்க? அவர் நல்லது பண்றாரு ஐயா. நல்லா ஓடுது. திமுக சூப்பரா பண்றாரு. என்ன என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? எங்களுக்கு திமுக தான், அப்பத்துல இருந்தே திமுக தான் பிடிச்சிருக்கு. என்ன இப்ப அவர் பண்றதுல இப்ப 1000 ரூபாய் காசு கொடுக்குறாரு, ஃப்ரீ பஸ் கொடுக்குறாரு, 1200 ரூபாய் விதி பிஞ்சனி கொடுக்குறாரு. நல்லா செய்யறாரு. பிடிச்சிக்குது உங்களுக்கு ஃபுல்லாவே? நல்லா பிடிச்சிருக்கு. மீண்டும் திமுக வருமா? வரும். இந்த வீடெல்லாம் கட்டி கொடுக்குறாருல, எப்படி இருக்குங்க நீங்க? நாங்க ஹவுசிங் போர்டில் இல்லை, இங்க இல்லை, ஐசோஸ் எங்க ஊரு. ஹவுசிங் போர்ட்ல எப்படி இருக்குங்க நினைக்கிறீங்க முன்னாடி இப்போ? அது இப்போ சூப்பரா கட்டி கொடுத்துக்கிறாங்க. என்ன முன்னாடி இருந்ததை இப்ப என்ன நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ கலர்லாம் அடிச்சு விட்டுக்கிறாங்க எங்க ஊர்ல. அயோத்தி தண்ணி வசதி அங்கெல்லாம் கிடையாது. அங்க லிஃப்ட் கிடையாது. ஆனா எப்படி வீடெல்லாம் எப்படி இருக்கு? டைல்ஸ் போட்டு சூப்பரா இருக்கு. ஸ்டாலின் எங்க வீட்டாண்ட நல்லா பஸ் ஸ்டாண்டு கட்டிக்கிறாங்க. தேவையான வசதி பீச்சில் வந்து விளையாடுறதுக்கு பகுதி பண்ணிக்கிறாங்க. வாக்கிங் போகிறதுக்கு பட்டின பக்கம் செய்கிறாங்க. எல்லாமே நல்ல மாரி செய்கிறாங்க. எடுத்துக்கிட்டு போட்டோம். கம்ஃபர்டபுள் தானே. ஏன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறப்ப எங்களுக்கு சிங்கிள் ரூம் தான். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா டபுள் ரூமு. ஃபர்ஸ்ட் இருக்கிற இதுன்னு பார்த்தீங்கன்னா குளிக்கிறது ஒரே பாத்ரூம் தான், குளிக்கிறது எல்லாமே. இப்போ 2 பாத்ரூமாக இருக்குதுன்னா அது எங்களுக்கு கம்ஃபர்டபுள் தான். ஆமாம், குளிக்கிறதுக்கு ஒன்று, நம்ம ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக ஒன்று. தண்ணி வசதி இல்லாம இருக்கு. அதாவது குடி தண்ணி இப்பெல்லாம் அதெல்லாம் உள்ளே நம்ம ஃபர்ஸ்ட் கீழே தான் அடிச்சு எடுத்துட்டு போவோம். மேலே இல்லை டேங்க் போட்டு மேலே இருந்து இது பண்ணிப்போம். அது ரொம்ப கஷ்டம் தான் எங்களுக்கு. இப்போ உள்ளேயே தண்ணி வருது. காலையில ஒரு டைம், சாயந்தரம் ஒரு டைம் வருது. குழந்தை எல்லாம் விளையாட உள்ளே வந்து பார்க் அந்த மாதிரி இல்லை, கீழேயே எங்களுக்கு இந்த இடத்துல பார்க் வசதி மட்டும்தான் இல்லை. ஆனால் கீழே நிறைய பேஸ் இருக்கு விளையாடுறதுக்கான. எப்பவுமே எங்கேயும் கோடை காலத்தில் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸில் இருக்கவங்க எதனா கேம்ஸ் எதனா வைப்பாங்க பசங்களுக்கு. அதனால அது நல்லா தான் இருக்கு. லாஸ்ட் 5 இயர்ஸா திமுக ஆட்சி எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கா அண்ணா, பரவாயில்ல. நிறைய ஃபெசிலிட்டி இப்போ லிஃப்ட் எல்லாமே ஒர்க் ஆகலாம், டக்குன்னு அதுக்கான முடிவை எடுக்கிறாங்க. எல்லாமே இது பண்றாங்க. ஆமா, பொங்கல் செலிப்ரேஷன் எல்லாமே பண்ணாங்க வந்து. ஆமா அண்ணா, கவர்மெண்ட் வந்து பொங்கல் செலிப்ரேஷன்லாம் பண்ணுச்சு. நல்லா தான் இருந்துச்சு அண்ணா. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த 5 இயர்ஸ் கேம் கிட்ட நல்லா பண்ணிருக்காங்க. பஸ் பிடிச்சிருந்துச்சு அண்ணா. ஃப்ரீ பஸ் கொடுத்துருக்கு பிடிச்சி. இப்போ இந்த மகளிருக்கு 1000 ருபீஸ் இருந்தது கொஞ்சம் எங்களுக்கு வேல்யூபிளாக இருந்துச்சு. அது எங்களை மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபுகள் அது வேல்யூபிளாக தான் இருந்துச்சு அண்ணா. அது இப்போ ஹஸ்பண்ட் கிட்ட அந்த 1000 கேட்கறதுக்கு வேல்யூபிளாக தான் இருந்துச்சு. அது இன்னும் வேல்யூபிள் அண்ணா. எங்களுக்கு இன்னும் 1000 எக்ஸ்ட்ரா தான் கிடைக்குது. அதனால அது நோ இஷ்யூ அண்ணா. அது குட் அண்ணா. தேங்க்யூ அண்ணா. வீடு கொடுக்க கூடாது பண்றாங்க ரெட்டாலக்கார். தேர்தல் முடிஞ்ச பிறகு ஏற்கனவே இப்போ தேர்தலுக்கு முன்னே பணம் கட்டிட்டோம்ல. கட்டினதை ஏன் தடுக்கணும்? யார் தடுக்கிறா? ரெட்டாலக்கார் தான். அப்படியா? ஆமா, என்ன பண்றாங்க? முன்ன பண்ணி தான் நிறுத்திட்டாங்க. அந்த வீடு பாத்தீங்களா? அந்த வீடு எப்படி பார்த்தா ஃபுல்லாக நல்லா இருக்குது. பங்களா மாதிரியா டைல்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்குது. நடப்பாதை கிடப்பாதை க்ளீனாக இருக்குது. உள்ள பார்க் அதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா? பார்க்கெல்லாம் இருக்குது பசங்களுக்கு. இப்போ எப்படி இருக்கு? இப்போ நல்லா இருக்குது. இன்னும் டெவலப் பண்ணுவாங்க. இது முடிஞ்சாக்கா பண்ணுவாங்க. சரிம்மா. ஆமா, அடுத்து யாருமா ஆட்சிக்கு வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஸ்டாலின் தான் வருவார். ஸ்டாலின் தான் வருவாரு. அவர் வந்தாதான் அந்த குறையை தீர்க்க முடியும். சரி. ஆமா, இங்க எல்லாரும் ஸ்டாலின் ஒரு ஓட்டு போடுவாங்களாமா? அவர் ஏரியா தான் இது. சரி. ஃபர்ஸ்ட் வந்து எலெக்ஷன்ல நின்று இந்த இடத்த தான் ஜெயிச்சாரு. ஆயிரவாளுக்கு தொகுதி தான் ஜெயிச்சாரு. ஜெயிச்சு ஏதோ ஒரு மன கஷ்டத்துல கொளத்தூர் போயிட்டாரு. அப்போ ஸ்டாலினரோட சொந்த தொகுதிக்கு முதல்ல 1000 வழக்கு தான். ஆயிரவாளுக்கு தான். சரி. நைட்டு வந்தாரு. என்ன நைட் 7 ஓட்டு கேட்டு. 7னுக்காக வந்தாரு. சரி. டி நகர்லாம் கூட போனாரு.
அது ஸ்டாலின் வட்டம் தான் இது நல்லா பண்ணுவார்னு நினைக்கிறீங்க அந்த இடத்துல? பண்ணுவாங்க. இவங்க வந்து வீட்டுக்கு 1000 ரூபாய் கொடுத்துக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டோம். எங்க இதுல கிடையாது, சரி திமுகவில் கிடையாது. சரி. அதிமுக கொடுக்குறாங்களோ? அதிமுக கொடுத்துக்கிறாங்க. காசு கொடுக்குறாங்க ஓட்டுக்கா? ஓட்டுக்கு 1000 ரூபாய் கொடுத்துக்கிறாங்க. ஐயோ, வாங்கிட்டீங்களா? நாங்கெல்லாம் வாங்க மாட்டோம். நாங்கள் பக்கத்து திமுக 48 வருஷமாகிற அந்த கட்சியில் வேலூர் ஜெயிலு, சென்ட்ரல் ஜெயிலு, சப் ஜெயிலு எல்லாமே போனது நாங்கள். அதெல்லாம் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. ஸ்டாலின் வட்டம் தான். இருந்தாலும் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு அவர். அவங்க கஷ்டப்படுறாங்கல்ல, ஆம்பளைக்கு சம்பாதிக்கிறானுங்க போய் கோட்டை குடிச்சிட்டு வந்துடுறானுங்க. பொம்பளைக்கு என்ன பண்ணோம்? அதனால பொம்பளைங்களுக்கு பசங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன். சூப்பர்மா, சூப்பர். ஆனா இந்த மாதிரி புதுசா வீடெல்லாம் கட்டி கொடுக்குறாங்க, எப்படி பாக்குறீங்கன்னா இங்க வந்து திமுக வெற்றி பெற வாய்ப்பு இருக்காங்க? அது நிறைய இருக்கு. அவர் சொல்ல என்னென்ன காரணம்? ஆ? என்ன காரணம்? திமுக என்ன காரணம் வெற்றி பெறுங்க? அவங்க செய்கிற குழந்தைங்களாம் நிறைய செஞ்சுக்கிறாங்க. ஆனா இப்ப பழைய வீடெல்லாம் எடுத்து கொடுத்து புதிய வீடு கட்டி கொடுக்குறாங்க. அந்த வீடெல்லாம் அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? வீடு கொடுத்து நினைக்கிறாங்க. வீடு முன்னாடி இருக்குது, இப்ப இருக்கு. முன்னாடி இருந்ததோட இப்போ பெஸ்ட்டாக இருக்குது வீடு. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு உள்ளே பார்க்கு, உள்ளே பிளே ஸ்டேஷன், பிள்ளை குழந்தைங்க விளையாடுறதுக்கு அந்த மாதிரி எல்லாம் கட்டி கொடுக்குறாங்க. அதெல்லாம் எப்படி இருக்கு? அதெல்லாம் நல்லா தானே இருக்குது, கட்டது இல்லையே. ஆக்கிரமிப்பு இல்லாமல் அதை வந்து கண்டினியூ பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். ஆனா முன்னாடி வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த பாத்ரூம் அடைக்கிற அந்த மாதிரி பயங்கரமான தொல்லைகள்லாம் இருந்தது. இப்ப அதெல்லாம் எதுவுமே இல்லாட்டி கூட எதுவுமே இல்லாத மாதிரி உள்ள. அதெல்லாம் இல்லாத எதையுமே பண்ண முடியாது. ஆனா வந்து நல்ல ஃபெசிலிட்டியோட தண்ணி எல்லாம் உள்ள வர்ற மாதிரி. அதெல்லாம் தண்ணியெல்லாம் ஃபெசிலிட்டியாக உள்ளே வர மாதிரி பண்ணிக்கிறாங்க. இங்க யாரு வெற்றி பெறுவாங்க அந்த தொகுதியில? 1000 எம்எல்ஏ தான். எல்